செவ்வாய்க்கிழமைக்குள் வெளியேறாவிட்டால் என்ன செய்வோம் என்பது எங்களுக்கே தெரியாது. ஹிஸ்புல்லா விடுத்த கடும் எச்சரிக்கையை தொடர்ந்து பணிந்த ஆக்கிரமிப்பு படை. லெபனானில் இருந்து வெளியேறப் போவதாக அறிவிப்பு. காசாவை தொடர்ந்து லெபனானிலும் கடும் தோல்வியை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் எதிர்கொண்டன. எல்லை பகுதியில் உள்ள சில கிராமங்களை பிடித்து வைத்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் படை அங்கிருந்து லெபனான் மக்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்தது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே ஏற்பட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு படைகள் அங்கிருந்து வெளியேறியிருக்க வேண்டும். ஆனால் கூடுதல் அவகாசம் கேட்டு அங்கேயே தங்கினர். இந்த நிலையில் இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ஹிஸ்புல்லாவின் தற்போதைய செக்ரட்டரி ஜெனரல் ஷேக் காசிம் என்பவர் செவ்வாய்க்கிழமைக்குள் ஆக்கிரமிப்பு படைகள் லெபனானை விட்டு முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்றார். அப்படி வெளியேறாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை தற்போது வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்று கடும் எச்சரிக்கை விடுத்தார். இஸ்ரேலின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு மக்களையும் அப்படியே விட்டுவிட மாட்டோம். அவர்களுக்கு ஏற்பட்ட சேதம் என்ன என்பதை கருத்தில் கொண்டு அதனை பூர்த்தி செய்வோம். வரும் பிப்ரவரி 23 ஹசன் நஸ்ருல்லா மற்றும் மறைந்த ஹிஸ்புல்லா தளபதி சையது ஹஷ்ம் சபைதீன் ஆகியோரின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாக நடைபெறும் என்றும் அறிவித்தார். லெபனான் அதிபரை தீர்மானிப்பதில் ஹிஸ்புல்லாவின் பங்கு தவிர்க்க முடியாதது என்றும் அதுவே தேசிய ஒருமைப்பாட்டை வலுவடைய செய்யும் என்றும் தெரிவித்தார். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.